ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தைங்க சொல்லப்பட்டிருக்கு. யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்றாம். இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். தெய்வ பிள்ளையில இப்போது யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று ஆமான் திட்டமிட்டு ராஜாவின் இடத்துல போய் சொல்லி, இப்போ ராஜாவும் அது முத்திரத்தில் கையை எடுத்து இப்போது 127 நாடுகளுக்கும் அனுப்பியாச்சு. சிதறி இருக்கிற எல்லா யூத ஜனங்களையும் அழித்து கொன்று போட வேண்டும் என்று கட்டளையும் பிறந்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை தான் என்ன செய்வதுன்னு தெரியாமல் மொர்தெகாய் எஸ்தருக்கு விஷயத்தை சொல்லி அனுப்புவார். நீ போயிட்டு ராஜாவை சந்திக்கணும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் ராஜாவின் அனுமதி இல்லாமல் ராஜா யாரும் சந்திக்க முடியாது. இதே எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் கூட வாசிக்கும் போது அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். பாருங்க, இந்த செய்தி யூத மக்களுக்கெல்லாம் போன உடனே இங்கே என்ன நடக்குதுனாக்கா, எல்லா யூதருக்குள்ளே மகா துக்கம் ஒன்று, ரெண்டாவது உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேக நாளாக ரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தாங்களாம். தேவப்பிள்ளையில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் கடந்து வர பாதை, நீங்கள் கேட்ட செய்திகள், இப்போ அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் உங்களை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கா? ஐயோ, அடுத்து நான் என்ன செய்வேன்? என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நெருக்கம் வந்திருக்கு, இப்படிப்பட்ட போராட்டம் வந்திருக்கு, நான் செய்யாத தவறுக்காக என்னை இப்படி பழி சொல்கிறாங்களே. ஒருவேளை என்ன காரியத்தில் கலங்கி கொண்டிருக்கிறீங்க? தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க. இந்த யூதக்குள்ள அழிக்கப்பட வேண்டும் கட்டளையும் வெளிப்பட்டு விட்டது. ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? ராஜாவின் கட்டளையை மீறி எஸ்தர் போய் ராஜாவின் முற்றத்தில் நிற்பா. ராஜாவின் கண்களில் தயவு கடித்து செங்கோல் நீட்டப்படுகிறது. உன் விண்ணப்பம் என்ன கேட்கும் போது தான் அவர் விருந்து ஆயத்தப்பட்டு தன்னுடைய காரியங்களை சொல்றார். அழிக்கப்பட வேண்டிய யூத குலம் தலைக்கீழாய் மாறுகிறது. தேவ பிள்ளையில பாதுகாக்கப்படுகிறாங்க. யார் சதி திட்டம் தீட்டப்பட்டாங்களோ அதே ஆமானுக்கு தூக்கமறு உண்டாகிறது. யூத குலங்கள் பாதுகாக்கப்படுகிறாங்க. யூத குலம் பாதுகாக்கப்பட்டது. ஆமே. இன்னைக்கு அந்த பாதுகாக்கப்பட்ட சமயத்தில் தான் அந்த ஆமான் அழித்த பிறகுதான் இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. உங்கள் வாழ்க்கையில் எது உங்களை துக்கப்படுத்தும்படி வேதனைப்படுத்தும்படி ஒவ்வொரு வேளை உங்களை அங்கலாய்க்கும்படி இப்போ காரியங்கள் சூழ்நிலை இருக்குது, பயப்படாதீங்க. அந்த பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்களை மகிழ்ச்சியாக்க, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற. ஆமே. எங்கே நீங்கள் வெட்கப்பட்ட அவமானப்பட்ட தலை குனிஞ்சங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை நிமிர பண்ணி, யார் உங்களுக்கு எதிராய் செயல்பட்டாங்களோ அவர்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை கனப்படுத்தி உங்களுக்கு எதிராக இந்த சத்துருக்களை அழித்து சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை உங்களை கனம் பண்ண உண்மையில் இருக்கிறார். இதுதான் நடக்க போகிறது. ஆமே. இதை விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தை கொடுப்பாரா? நிச்சயமாக அதை நிறைவேற்ற உண்மையில் இருக்கிறார். அங்கே மகா துக்கத்தோடு இருந்தாங்களாம், வேதனையோடு உபவாசத்தோடு சாம்பலில் இருந்தாங்க. யோசித்து பாருங்க, அழிஞ்சு போயிடுவோமோ என்று. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றை தலைக்கீழாய் மாற்றி ஆசீர்வதிப்பாருன்னா உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்வார். சோர்ந்து போகாதீங்க. கண்களை முடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அன்றைய அன்னைக்கு ஆமான் தீட்டின சதி திட்டத்தை மாற்றி அழிக்கப்பட வேண்டிய யூத குலத்தை பாதுகாத்து துக்கத்தில் இருந்தவங்களுக்கு மகிழ்ச்சியை கட்டளையிடுவேனா? இன்றைக்கு யார் என்னென்ன காரியத்தை துக்கத்தோடு வேதனையோடு இருக்காங்களோ இயேசுவின் நாமத்தினால அன்றைய அங்கே துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டுங்கப்பா. அங்கே வேதனைகள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டுங்கப்பா. அன்றைய அன்னைக்கு ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்து எஸ்தருக்கு செங்கோல் நீட்டப்படுவானால் அன்று உங்கள் கண்களில் தயவு கிடைக்கட்டுங்கப்பா. அந்த பிரச்சனை மாறட்டும். எதிராக்கிற சத்துருக்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டுங்கப்பா. எங்கள் வாழ்க்கை சந்தோஷத்தினால அன்றரே ஆசீர்வதிக்கப்படட்டும். மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாகும் சொன்ன போல அந்த கனத்தை உங்களை காண செய்யும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிற பாதுகாத்துள்ள இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தைரியமாக போங்க. God bless you.